மார்ச் 30 இந்த தேதிக்கு கணித உலகத்துல ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்னன்னு தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரே தேதி, ஆனா வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள். அங்க வாழ்ந்த சில பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் இந்த உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தரா நாம சந்திக்க போறோம். வாங்க. இப்போ நீங்க பாக்குற இந்த டைம் லைன் தான் நம்மளோட மேப். நாம இந்த ஒரு நாள்ல நடந்த கதைகளை பார்க்க இதுல ஒவ்வொரு புள்ளியா சேர்க்க போறோம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்ம கையால கணக்கு போட பல மாசங்கள் ஆகிற ஒரு கணக்கு ஒரு கம்ப்யூட்டர் எப்படி வெறும் நொடிகள்ல தீர்க்குது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கான பதில் மார்ச் 30, 1925ல பிறந்த சிசிலியா பெர்டிசெவ்ஸ்கி கிட்ட தான் இருக்கு. சிசிலியா அர்ஜென்டினாவோட முதல் கம்ப்யூட்டரான கிளெமெண்டீனாவை ப்ரோக்ராம் பண்ண முதல் சில பேர்ல ஒருத்தர். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு இயற்பியல் கணக்க கையால போட்டு முடிக்க உங்களுக்கு பல மாசம் ஆச்சாம். ஆனா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்ட பிறகு அதே கணக்க ஒரே ஒரு மத்தியத்துல முடிச்சிட்டாங்க. அப்போதான் கம்ப்யூட்டரோட பவர் என்னன்னு எல்லாருக்கும் புரிஞ்சுது. இதுல என்ன நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, ஒரு தனி மனுஷனோட ஆர்வம் ஒரு முழு தேசத்துக்கே கம்ப்யூட்டிங்கோட சக்திய கொண்டு வந்து சேர்க்க முடியுங்கிறது தான். நம்ம பயணம் இன்னும் மார்ச் 30ஆம் தேதியில தான் தொடருது. ஆனா இப்போ டைம்ல கொஞ்சம் முன்னாடி போய் 1965க்கு போலாம். நம்ம டைம் லைன்ல சிசிலியாவோட பேரை சேர்த்துட்டு அடுத்த கதைக்குள்ள போலாம். வாங்க. நம்ம போன்ல இருக்கிற வெதர் ஆப்ஸ்லாம் எப்படி இவ்ளோ கரெக்டா பல நாளைக்கு முன்னாடியே மழை வரும்னு சொல்லுது? இந்த கேள்விக்கான பதில் மார்ச் 30, 1965ல மறைந்த எவலின் கேவ் பிரவுன் கேவ் கிட்ட இருக்கு. எவலின் 1900ங்கள்ல ஒரு முன்னோடி ஆராய்ச்சியாளர். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அட்லாண்டிக் பெருங்கடல் முழுக்க இருக்கிற வெதர் ஸ்டேஷன்ஸ்ல காற்றழுத்தம் எப்படி மாறுதுன்னு ஆய்வு செஞ்சாங்க. அவங்களோட ரிசர்ச் தான் ஒரு முக்கியமான விஷயத்த நிரூபிச்சது. அதாவது வானிலைங்கிறது ஏதோ கண்ணா பின்னான்னு நடக்கிற விஷயம் இல்ல, அது ஒரு பெரிய பேட்டர்னை ஃபாலோ பண்ணுது. இன்னைக்கு நாம பாக்குற எல்லா வெதர் ஃபோர்காஸ்டுக்கும் இதுதான் அஸ்திவாரம். அப்போ விஷயம் இதுதான். வானிலைங்கிறது ஒரு ரேண்டம் நிகழ்வில்ல, அது நாம தீர்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கணக்கு. சரி, இப்போ நம்ம டைம் லைன்ல எவலினையும் சேர்த்தாச்சு. தேதி அதே மார்ச் 30 தான். இப்போ நம்ம 2010க்கு போறோம். பாத்தீங்களா, ஒரே தேதியில எவ்ளோ கதைகள். வாங்க தொடரலாம். எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு மாணவர் கூட்டத்தோட வாழ்க்கைய ஒரே ஒரு நல்ல டீச்சரால மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் தான் மார்ச் 30, 2010ல மறைந்த ஹைமே எஸ்கலாண்டே. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு ஒரு படம் வந்ததே, அது இவரோட கதை தான். ஹைமே எஸ்கலாண்டே கார்பீல்ட் ஹை ஸ்கூல்ல இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு முத்திரை குத்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்ஸ்ட் கால்குலஸ் சொல்லிக் கொடுத்தார். அவர் தன்னோட கிளாஸ ஒரு டீமாகவும் தன்னை ஒரு கோச்சாகவும் தான் பார்த்தார். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ல ஜெயிச்சப்போ அவங்க காப்பி அடிச்சுட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்துச்சு. ஆனா அவங்க திரும்பவும் அந்த கஷ்டமான எக்ஸாமை எழுதி பாஸ் பண்ணி தங்களோட திறமையை நிரூபிச்சாங்க. நினைச்சு பாருங்க. அவரோட தத்துவம் ரொம்ப சிம்பிள். வெற்றிங்கிறது திறமையால வர்றதில்ல, அது கனாஸ், அதாவது ஜெயிக்கணுங்கிற அந்த வெறியிலிருந்து வருது. இப்ப நம்ம டைம் லைன்ல எஸ்கலாண்டேவோட பேரும் வந்தாச்சு. சரி, வாங்க இப்போ அப்படியே டைம் டிராவல் பண்ணி நம்ம டைம் லைனோட முதல் புள்ளிக்கு போலாம். வருஷம் 1892, தேதி அதே மார்ச் 30. பிசிக்ஸ்ல இருந்து மாடர்ன் ஃபைனான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் இயக்குற ஒரு மறைக்கப்பட்ட மொழி இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த மொழி மார்ச் 30, 1892ல பிறந்த ஸ்டீஃபன் பானெக் அப்படிங்கிறவரோட உழைப்புல இருந்து தான் உருவாச்சு. பானெக் தான் மாடர்ன் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸோட ஃபவுண்டர். சிம்பிளா சொல்லணும்னா ஒரு குறிப்பிட்ட கணக்கை மட்டும் தீர்க்கல, அதுக்கு பதிலா மத்தவங்க எந்த ஒரு கணக்கையும் தீர்க்கறதுக்கு தேவையான பவர்ஃபுல்லான டூல்ஸையும் ஃப்ரேம் ஒர்க்ஸையும் உருவாக்கினார். அவரோட வேலை தான் பிசிக்ஸ், சிக்னல் ப்ராசஸிங், எக்கனாமிக்ஸ்னு பல துறைகளுக்கு இன்னைக்கும் ரொம்ப அவசியமா இருக்கு. இது ஒரு சூப்பரான உவமை பாருங்க. சில பேர் வீட்டை கட்ட மாட்டாங்க, ஆனா மத்தவங்க எந்த ஒரு விஷயத்த வேணும்னாலும் கற்றதுக்கு தேவையான கருவிகளை கண்டுபிடிப்பாங்க. பானக் அந்த மாதிரி ஒருத்தர். இப்போ பாருங்க, ஒரே ஒரு நாள் மார்ச் 30, ஸ்டீபன் பானக், சிசிலியா பெர்டிசெவ்ஸ்கி, எவலின் கேவ் பிரவுன் கேவ், ஹைமே எஸ்கலாண்டே. வெவ்வேறு நூற்றாண்டுகள், வெவ்வேறு நாடுகள், ஆனா எல்லாரையும் இந்த ஒரு நாள் இணைக்குது. சரி, இவங்க எல்லாரும் இணைச்ச விஷயம் என்ன தெரியுமா? அவங்க வேற வேற துறைகள், வேற வேற காலங்கள்ல வாழ்ந்திருந்தாலும் அவங்க எல்லாரையும் ஒரே ஒரு சக்தி வாய்ந்த கேள்விதான் ஒன்னு சேர்த்தது. அவங்க எல்லாரும் கேட்ட ஒரே கேள்வி, இங்க மறைஞ்சிருக்கிற பேட்டர்ன் அல்லது அமைப்பு என்ன அப்படிங்கிறது தான். அவங்க அந்த கேள்வியை கேட்டதுனால தான் இன்னைக்கு நமக்கு மாடர்ன் கம்ப்யூட்டிங், வெதர் ப்ரெடிக்ஷன்,
இன்ஸ்பிரேஷனலான டீச்சிங் மெத்தட்ஸ், ஏன் அறிவியலுக்கே ஒரு புது மொழி கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன மாதிரியான மறைக்கப்பட்ட பேட்டர்ன்ஸ்